கல்தோன்றி மண்தோன்ற காலத்தை முன்தோன்றிய மூத்தகுடி என்ற தமிழில் பிறந்து இஸ்ரோவுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றி வரும் நிகழ்ச்சாட்சி அவர்களை உணர்த்தி உரையாட வந்துள்ளேன். அவர்களுடைய சொந்த ஊர் செங்கோட்டை, அதான் அவங்களுக்கு பிறந்த ஊர். அவருடைய அப்பா சேட்மிகன், அவர் ஒரு சாதாரண விவசாயி. அவருடைய அம்மா செல்வமேடி, அவரும் ஹோம் மேக்கர். செங்கோட்டையில் எஸ்ஆர்எம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தாங்க. அவங்களுக்கு உயர்கல்வி தொடர்ந்தது. பொறியியல்ல தகவல்தொடர்பியல்ல அவங்க டிகிரியே முடிச்சாங்க. 1987 யூஆர்எம் சேட்டலைட் செக்மெண்ட் இஸ்ரோல வேலை கிடைச்சது. இதில் இஸ்ரோவுடைய திட்டங்களை படிச்சு அவங்களோட அனுபவங்களை அவங்க அர்ப்பணிப்புனால அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ இந்தியாவோட 1700 சேட்டலைட் ஏறுவாங்க. அந்த 1700 திட்ட இயக்குனர் அவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முதல் செப்டம்பர் 2023 அன்னைக்கு வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கரைக்கோடி மாநிலத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்க செங்கோட்டை நகரத்தில் இருந்து ஒரு எளிய குடும்பத்தில் நல்ல பெற்றோர்களுக்கு அப்பா வந்து அவங்க திறமையால அவங்க முன்னேறிட்டாங்க. இவர்களுக்கு முக்கிய சிறப்பு என்னவென்றால் ஈஸ்வரத்தை செங்கோட்டையை முக்கிய விண்வெளி திட்டங்களில் பணியாற்றியுள்ளார். ஆராய்ச்சியில் அவங்க பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார். தனது வெற்றிக்கு பெற்றோர் மற்றும் மூத்தவர்களின் ஆதரவு முக்கியம் என்று கூறியுள்ளார். அவர்களுடைய வாழ்க்கை சிறிய ஊரில் பிறந்தாலும் பெரிய கனவு கண்டால் உலகமே அறியும் அளவுக்கு சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறார் விவசாயி. அவர்களிடம் நம்மை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களாலே முடியும். நீங்களும் உங்கள் திறமைகளை முழுமையாக அர்ப்பணிப்போடு செயலாற்றி மிக சிறந்த பதவிகளுக்கு பொறுப்புகளுக்கு குறிப்பாக மேம்படுங்கள். பெண்கள் ஒரு காலத்தில் படிக்க நீங்களா என்பதை கொண்டுள்ளனர். ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படிச்சுதான் முன்னேறியிருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு மிக சிறந்த கல்வியும் எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கிறது. அவற்றை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கணும். விடைபெறுவது அபிஷேக். நன்றி.